எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஸ்கூல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் ஸ்கூல் மோகன்குமார். நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி 2020 டிஎன் போலீஸ் 2020க்கான உளவியல் பகுதி ரீசனிங் பகுதியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கவுண்டிங் ஃபிகர்ஸ். முக்கோணத்தின் எண்ணிக்கை காண்க, சதுரத்தின் எண்ணிக்கை காண்க, நேர்கோடுகள் எண்ணிக்கை காண்கன்றதை நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். எல்லா மாடல்ஸையும் நம்ம ஒரே வீடியோல பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி தமிழ் ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்டிபிசி வீடியோ, போலீஸ் வீடியோலாம் உங்களுக்கு தவறாம வந்து சேரும். ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் குரூப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் ஜாயின் பண்ணி எங்கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே லிங்க்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஜாயின் பண்ணி ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கிளாஸ் போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போது வந்து கவுண்டிங்னா ஃபிகர்ஸ். ரொம்ப சிம்பிளுங்க. 1 2 3 உங்களுக்கு தெரிஞ்சா இது ஈஸியாக நம்ம 1 மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். இதில் ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ட்ரையாங்கிள் மாடல். ட்ரையாங்கிள் மாடல் என்னது? ஒன்றும் இல்லை, சமோசா மாடல். அதாவது சமோசா ட்ரையாங்கிள் இருக்குமா, அந்த மாடல் தாங்க. சமோசாவை எத்தனை சப்டிவிஷனா பிரிக்கிறாங்க அப்படின்றத 1 2 3 போட்டாலே வேலை முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கு. ஸோ அவுட்டர் போர்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, கவுண்ட் என்ன? 1. ஆன்சர் இஸ் 1. அடுத்து இந்த ட்ரையாங்கிளை ரெண்டா பிரிச்சிருக்காங்களா, அதாவது ஒரு சமோசாவை ரெண்டா கட் பண்ணிருக்காங்களா? ரொம்ப சிம்பிள். உள்ள நம்பர் போட்டுங்க. 1 2. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், பிளஸ் அவுட்டர் இருக்கக்கூடிய இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ மொத்தமா 3 ட்ரையாங்கிள். நீங்க இப்படியெல்லாம் கோடு போட்டு எழுதணும் அவசியமே கிடையாது. எத்தனை கோடு போட்டு பிரிக்கிறாங்களோ அந்த கேப்புக்குள்ளார 1 2ன்னு போட்டு நம்பர்லாம் ஆட் பண்ணிடுங்க. 1 + 2 = 3. இதுக்கான ஆன்சர் 3 ட்ரையாங்கிள். அதே மாதிரி தான் இங்க 1 2 3 4. ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்டு, ஃபோர்த். 4 பிரிச்சுட்டாங்களா? 4 கூட்டி போட்டா ஆன்சர் வந்து அவ்வளவுதான். 1 + 2 + 3 + 4. 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10. இந்த ட்ரையாங்கிளுக்கான ஆன்சர் என்ன? 10. ஒரு ட்ரையாங்கிளை எத்தனை கோடு பிரிக்கிறாங்களோ அதுக்குள்ள 1 2 3 4 நம்பரை கொடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொடுத்துருங்க. அதான் உங்களுக்கு முக்கோணங்களின் எண்ணிக்கைக்கான ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 4 நீங்க ட்ரை பண்ணி என்ன ஆன்சர்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ அடுத்த மாடல் போகிறது இந்த ஸ்கொயர் மாடல். ஸ்கொயர் மாடல்லாம் பெருசா ஒன்றும் இல்லைங்க, எக் பப்ஸ் மாடல். சிரிக்கலாம் கூடாது. என்ன எக் பப்ஸ் மாடல்னா, நீங்க பேக்கரியில எக் பப்ஸோ வெஜ் பப்ஸோ கேட்டாங்கன்னா அதை அவங்க வந்து கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க? 4 3 ஸ்லைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பிரிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாடல் தான் வந்து ஸ்கொயர் மாடல், எக் பப்ஸ் மாடல். ஓகேங்களா? ஸோ தமிழ் ஸ்கூல் சாரு உங்களுக்கு எக் பப்ஸை ஞாபகப்படுத்திட்டே இருப்பார். எந்த மாடலுக்கு? இந்த ஸ்கொயர் மாடலுக்கு. இதுவும் ஒன்றுல நெக்ஸ்ட் 1 2 அப்படின்னு நம்பர் கொடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இங்க இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். மொத்த கவுண்ட் என்ன? 2. இந்த ட்ரையாங்கிள்ல 1 + 2 3 போடக்கூடாது. ஏன்னா இது ஸ்கொயருக்குள்ள இருக்கு. வெளியே அவுட்டர் லைன்ல உங்களுக்கு மிகப்பெரிய ட்ரையாங்கிள் இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கொயரை எத்தனையா வேணா பிரிச்சுக்கிட்டோம். உள்ள நம்பர் போட்டுக்குங்க. அந்த நம்பர்ல எது பெரிய வேல்யூவோ அதை 2ஆவது பெருக்குனா வரக்கூடிய விடைதான் ஸ்கொயர் மாடலுக்கான முக்கோணங்கள் எண்ணிக்கை. புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். 1 2 3 4 5 6 7 8. இதுல எது ஹையஸ்ட் வேல்யூ பாருங்க, அதை 2ஆல பெருக்கி ஆன்சர் போட்டுருங்க. அது என்ன ஆன்சர்னு இந்த கொஸ்டின் நம்பர் 7க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. புரியுதா? ஸோ அடுத்த மாடல் ஒன்றும் இல்லை, சமோசாவையும்
எக் பப்ஸையும் ஜாயின் பண்ணா என்ன ஷேப்ல இருக்குமோ அதுதான் அடுத்த மாடல். ஸ்கொயரையும் ட்ரையாங்கிளையும் ஜாயின் பண்ணி முக்கோணங்கள் எண்ணிக்கை கேட்டா எப்படி போறதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயரை பிரிச்சுக்கலாம், அதுக்கு எவ்வளோ ஃபிகர்னு கவுண்ட் பண்ணிக்கலாம், பிளஸ் முக்கோணத்தை பிரிச்சுக்கலாம், அதுக்கு எவ்வளோ ஃபிகர்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ண வேலை முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இது ஸ்கொயரா 1 2 3 4 5 6 7 8 8 இருக்கா. ஸ்கொயர் என்ன சொன்ன, பெரிய வேல்யூவை 2ஆல பெருக்கணும். ரொம்ப சிம்பிள். ஸோ 8 2 16. ஓகே, அடுத்து இந்த முக்கோண போர்ஷன். முக்கோணத்துக்கு வழக்கமாக நம்பர் போட்டுக்கலாமா? 1 2, அப்புறம் அந்த அவுட்டர் ஏரியாவில் கூடிய முக்கோணம் 1 + 2 3. ஓகே, 1 + 2 3. ஸோ இப்போ 16 + 3 கூட்டி போட்டா 19. 19 தான் இந்த ஸ்கொயர் ட்ரையாங்கிள் ஜாயின் பண்ணதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? ஒன்றும் பண்ணல. இந்த ட்ரையாங்கிள் மாடல், சமோசா மாடல் எத்தனை கோடு போட்டாங்களோ அத்தனை நம்பரை 1 2 3 4ன்னு நம்பர் உள்ள போட்டு கூட்டிடு, வேலை முடிஞ்சது. இதுவே ஸ்கொயர் மாடல், எக் பப்ஸ் மாடல், அதுல எத்தனை கோடு பிரிக்கிறாங்களோ 1 2 3 4 நம்பரை போட்டு அதுல எது பெரிய வேல்யூவோ அதை எடுத்து 2ஆல் பெருக்கிடுங்க. வர ஆன்சர் தான் இந்த ஸ்கொயருக்கான ஸ்கொயர் மாடல்ல முக்கோணங்கள் எண்ணிக்கை. புரிஞ்சுதா? அடுத்த மாடல் ரொம்ப ஈஸியான மாடல். ஸோ இது ஒரு மிகப்பெரிய சமோசா. அந்த மிகப்பெரிய சமோசா படுக்க போட்டு அதுக்கு மேல ஒரு குட்டி சமோசா வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சா என்ன ஷேப்ல இருக்குமோ அதுதான் இந்த 3rd சாப்டர். புரியுதா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அதே மாதிரி நம்பர் கொடுங்க. இங்க எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? இந்த ஒரு போர்ஷன் மட்டும் பாருங்க. இந்த ஒரு போர்ஷன் மட்டும் பார்த்தா இந்த மேல ட்ரையாங்கிள் இங்க வச்ச மாதிரி இருக்கா? அப்ப எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? எகெயின் 1 2, இதுல 3 கவுண்ட். அப்போ இதுலயும் 1 2 3 கவுண்ட், இதுலயும் 1 2 3 கவுண்ட், 3 6 9. ஓகேவா? இந்த வெளியே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரையாங்கிள் 10, 3 + 3 + 3 + 1 பிளஸ் உள்ள இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள், அதை நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணா மொத்தம் நம்ம கிடைக்கக்கூடியது 11 ட்ரையாங்கிள். ரொம்ப சிம்பிள். ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணுங்க, அப்படியே ஆட் பண்ணி போடுங்க, அவ்வளவுதான். அதே தான் இங்கேயும் போட்டிருக்கேன். நான் என்னது, இதுக்குள்ளார இன்னொரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். நம்ம நார்மலா பார்த்தா ட்ரையாங்கிள் இருக்கு, இதோட போர்ஷன் 3, இதோட போர்ஷன் 3, இதோட போர்ஷன் 3. எகெயின் இதுக்குள்ளார இன்னொரு குட்டி சமோசா வச்சா, நம்ம 7 ஸ்டோன் கேம் விளையாடுறோம்ல, ஒரு கல்லு, அதுக்கு மேல இன்னொரு கல்லு, அதுக்கு மேல இன்னொரு கல், அதே மாதிரிதாங்க பெரிய சமோசா. அதுக்கு மேல மீடியம் சைஸ், அதுக்கு மேல ஸ்மால் சைஸ் வச்சா உங்களுக்கு இந்த போர்ஷன் வரும். ஓகேவா? சொல்லலாமா? ஆல்ரெடி 3, இங்க ஒரு 3 6, இங்க ஒரு 3 9, 10 11 12, உள்ள ஒரு ஆள் 13, வெளியே ஒரு ஆள் 14, தென் இந்த ப்ளூ கலர்ல ஒரு ஆள், மொத்தம் 15. ஸோ ஆல்ரெடி இங்க 11 இருக்குது. அதுக்கு மேல ஒரு குட்டி சமோசா வச்சா உங்களுக்கு இந்த போர்ஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 11 + 4 = 15. புரிஞ்சுதா? ஸோ இந்த லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த லாஜிக் வச்சு கொஸ்டின் நம்பர் 11க்கு என்ன ஆன்சர்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த மாடல் பார்க்க போகிறது பாக்ஸ் மாடல், அதாவது ஸ்கொயர் பாக்ஸஸ். இது வரையும் ட்ரையாங்கிள் பார்த்தோம், அப்புறம் ஒரு ஸ்கொயருக்குள்ள ட்ரையாங்கிள் பார்த்தோம், அப்புறம் டபுள் ட்ரையாங்கிள், ஒரு பெரிய சமோசா அதுக்கு மேலே ஒரு குட்டி சமோசா பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து ஸ்கொயர் பாக்ஸஸ், அதாவது ஸ்கொயர் பாக்ஸில் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் என்ன பண்ணணும், ரோ அண்ட் காலமாக பிரிச்சுக்கணும். ரோனா என்னது, ஹைவேஸ் ரோடு போகிற மாதிரி கிடைமட்டமாக இருக்கிறது ரோ. காலம்ன்றது எலக்ட்ரிக் லேம்ப் போஸ்ட் மாதிரி செங்குத்தா நிற்க வச்சா அது காலம். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். அதை ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்னா, எத்தனை ரோ காலம் பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 1 2 3.
அப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து எழுதிக்கணும் 1 2 3. அடுத்து எத்தனை காலம் இருக்கு பாருங்க 1 2 3 1 2 3. ஓகேவா? ரோவை ஆர்டரா எழுதணும் 1 2 3 எழுதணும். எத்தனை ரோ கொடுத்தாலும் அத்தனை ரோ எழுதணும். அதே மாதிரி காலமை ரிவர்ஸ்ல எழுதணும். ஓகேங்களா? ரிவர்ஸ்னா தலைகீழா எழுதணும் 3 2 1. 3 காலம்னா 3 பெருக்கல் 3 2 1. சப்போஸ் 4 காலம்னா 4 3 2. எத்தனை ரோ கொடுத்துருக்காங்களோ அதை ஆர்டரா எடுத்து எழுதிக்கணும் 1 2 3ன்னு. எத்தனை காலம் கொடுத்துருக்காங்களோ அதை ஹையஸ்ட் வேல்யூ வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதிக்கணும். எழுதி பெருக்கிட்டு வர ஆன்சரை கூட்டினா வேலை முடிஞ்சது. சிம்பிள். ஸோ ரோ 1 2 3 ரோ 3 ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு. காலத்தில் ஹையஸ்ட் வேல்யூ 3, 3லேருந்து ரிவர்ஸ் ஆர்டரா எழுதிக்கிறேன் 3 2 1. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கி கூட்டுறேன் 1 into 1 1 2 into 2 4 3 into 3 6. ஓவரால் கூட்டினா 11 ஸ்கொயர்ஸ் இதில் இருக்கு. 11 சதுர கட்டங்கள் சதுரத்தில் உள்ளன. இதான் மீனிங். அடுத்த பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. ஸோ ரோ எடுத்து எழுதிக்கிறேன் 1 2 3 4. எத்தனை காலம் பாருங்க? ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். நான் என்ன சொன்னேன்? ரோவெல்லாம் 1 2 3 4ன்னு ஃபார்வர்ட் ஆர்டர்ல எழுதணும். காலத்தை 4 3 2 1 ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும். பெருக்கல் எத்தனை காலம் இருக்கு? 4 காலம் 1 2 3 4. காலத்து பெரிய வேல்யூ என்ன? 4. ஸோ 4. அதை வந்து ரிவர்ஸ் 3 ரிவர்ஸ் 2 ரிவர்ஸ் 1 பெருக்கி கூட்டணும் 1 4 6 16 கூட்டினா 16 6 22 26 27 ஸ்கொயர் கட்டங்கள் உள்ளன. புரிஞ்சுதா? எத்தனை ரோ எத்தனை காலமா சரி, ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து 1 2 3 4 ஆர்டரா எழுதுங்க. காலமை ரிவர்ஸ் ஆர்டர்ல கீழே இருந்து மேலே கொண்டு போகணும். புரிஞ்சுதா? அதே மாதிரி லாஜிக்ல இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லி அந்த கொஸ்டின் என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த மாடல் வந்து பிசி அண்ட் என்டிபிஎஸ் இருக்கக்கூடிய கடைசி மாடல் நேர்கோடுகளின் எண்ணிக்கை காண்க. கவுண்ட் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ரொம்ப சிம்பிள். எத்தனை கோடுகள் எண்ணி சொன்னா வேலை முடிஞ்சது. அது எப்படி சார் என்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு டயக்ராம் வரையணும் பாருங்க. ஓகே, நேர்கோடுகளின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா கோடுகள்ல ஃபர்ஸ்ட் 3 வகை இருக்கு. ஒன்னு வந்து வெர்டிகல். வெர்டிகல்னா லேம்ப் போஸ்ட். நேர்கோடுனா வளைவு நெளிவு இல்லாம ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிறது தான் நேர்கோடு. இது ஹைவேஸ் ரோடு மாதிரி கிடைமட்டமா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸ் மாதிரி சாய்வா இருந்தாலும் சரி நேர்கோடு தான். ஓகேங்களா? அப்போ வெர்டிகலா இருக்கக்கூடிய நேர்கோடு எலக்ட்ரிக் லேம்ப் போஸ்ட் மாதிரி இருக்குது. எத்தனை கவுண்ட்? கிடைமட்டமா கோடுகள் ஹரிசாண்டல். ஹைவேஸ் ரோடு சைடில் இருக்க மாதிரி ஹைவேஸ் ரோடு மாதிரி இருக்கக்கூடிய கோடுகள் எத்தனை? அடுத்தது எக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கோடுகள் எத்தனை? எக்ஸ்னா ஒரு பொசிஷன், வி பொசிஷன்ல இந்த வி இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து பொசிஷன்ல எத்தனை கோடுகள்னு கண்டுபிடிச்சு கூட்டினா வேலை முடிஞ்சது. அது எப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஓகே, ஸோ வெர்டிகல் கோடுனா நேர்கோடுன்னு சொன்னா எங்க நேர்கோடுன்னு பாருங்க. ஸோ இது நேர்கோடு, இது நேர்கோடு, இது நேர்கோடா? அப்ப எத்தனை நேர்கோடு இருக்கு? 3 நேர்கோடு இருக்கா? 3. அடுத்தது கிடைமட்ட கோடுகள் ஹரிசாண்டல் லைன். ஹைவேஸ் ரோடு மாதிரி இருக்கக்கூடிய படுக்க போடலாம் எத்தனை இருக்கு பாருங்க. இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்கு. நான் ஒன்றுன்னு சொன்னது இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க இருந்து ஆரம்பிச்சு எண்டிங் பாயிண்ட் வரையும் போறது தான் ஒரு கோடு. ஒரு கோடுன்றது சோர்ஸ்ல ஆரம்பிச்சு டெஸ்டினேஷன் முடிவு வரையும் இருக்கிறது தான் ஒரு கோடு. அதுக்கு நடுவில் எத்தனை ஸ்பிளிட் அப் வந்தாலும் சரி அந்த ஸ்பிளிட் அப்பை கணக்கெடுக்க கூடாது. ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் கணக்கெடுக்கணும். அப்ப வெர்டிகல் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, எண்டிங் பாயிண்ட் இங்க. வெர்டிகல் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க, எண்டிங் பாயிண்ட். வெர்டிகல் கோடு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க, எண்டிங் பாயிண்ட். ஸோ 3 கோடு ஆச்சா? அதே மாதிரி ஹரிசாண்டல் லைனுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன எண்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்து கோடை வரையணும். சிம்பிள். ஸோ
ஸோ இந்த கோடு H1 இந்த கோடு இங்க ஆரம்பிச்சு நேரா போகுது, இன்னும் முடியல, இங்க முடியல, இங்க இருந்தும் கோடு போய்கிட்டே இருக்கு. அப்போ இது ஹரிசாண்டல் லைன். H2 இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் போகுது, ஏன்னா நேர்கோடு தானே. நடுவில் எத்தனை சப்டிவிஷன் இருந்தாலும் கணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா போய் எங்க முடியுது அதான் பார்க்கணும். அப்போ இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் போகுது. ஸோ இது ஹரிசாண்டல் லைன் 2. அடுத்தது ஹரிசாண்டல் லைன், தேர்ட் லைன் H3. மொத்தம் எத்தனை இருக்கு? ஹரிசாண்டல் லைனும் 3 இருக்கு. அடுத்தது கிராஸ் கட். கிராஸ் கட்ன்றது இந்த பொசிஷன். ஸோ இது ஒரு கிராஸ், இது ஒரு கிராஸ், 2 கிராஸ் இருக்கா. அதே மாதிரியே இந்த போர்ஷன் ஒரு கிராஸ், இந்த போர்ஷன் ஒரு கிராஸ். எத்தனை கிராஸ் இருக்கு? 4 கிராஸ் இருக்கு. இது ஒரு கிராஸ் C1, கிராஸ் 2, கிராஸ் 3, கிராஸ் 4. அப்போ மொத்தம் 4 கிராஸ் கோட். இதை மூணையும் கூட்டுங்க. 3 + 3 6, 6 + 4 10. அப்போ இந்த சமோசாவையும் இந்த எக் பப்ஸ் சமோசா ரெண்டையும் சேர்த்த மாதிரி டயக்ராம்ல எத்தனை நேர்கோடுகள் இருக்குன்னா, எத்தனை வெர்டிகல் கோடு கரண்ட் காமா நிக்கிற கோடு, எத்தனை ஹரிசாண்டல் கோடு ஹைவேஸ் ரோடு மாதிரி ஸ்லாண்டிங்கா இருக்க கோடு, அதாவது படுக்கப்பட்ட ரோடு, அடுத்து எத்தனை ஸ்லாண்டிங்கான கோடுன்னு கண்டுபிடிச்சி எண்ணிட்டாலே அந்த படத்துக்கான நேர்கோடு கவுண்ட் கிடைச்சிடும். ஸோ ஆர்ஆர்பி NTPC தென் டிஎன் போலீஸ்ல இந்த கேள்வி முக்கோணத்தின் எண்ணிக்கை காண்க, சதுரத்தின் எண்ணிக்கை காண்க, நேர்கோடு எண்ணிக்கை காண்கன்றது கொஷின் வருஷம் வந்துகிட்டே இருக்கு. இதுதான் எல்லாரும் வேலைக்கு போனவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஷார்ட்கட். இதை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த தமிழ் ஸ்கூல் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற பிசிக்கான இந்த உளவியல் ரீசனிங் ஷார்ட்கட் வீடியோஸ், NTPC RRBக்கான ரீசனிங் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ், முக்கிய வினாக்கள் உங்களுக்கு தவறாம வந்து சேரும். RRB NTPC ஃபுல் டெஸ்ட் போடணும், இல்லை உங்களுக்கு சம்ஸ்ல டவுட் இருக்கு, எங்கோ டிஸ்கஸ் பண்ணணும்னா இந்த வீடியோ கீழே லிங்க்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணி ஃப்ரீயா ஃபுல் டெஸ்ட் போடுங்க. தமிழ் ஸ்கூலோட ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் குரூப் ஜாயின் பண்ணி எங்கோ டிஸ்கஸ் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் ஸ்கூல் சேனல்ல வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வீடியோஸை நிறைய பேர் லைக் பண்றாங்க, நிறைய பேர் ஷேர் பண்றாங்கன்றதுக்காக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக நிறைய வீடியோ நானும் தொடர்ந்து போடுவேன். ஸோ இதே மாதிரியே ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.